வணக்கம் மக்களே. இன்றைக்கி அம்மா பருப்பு இல்லாமல் இந்த பூசணிக்காய் வச்சு இட்லி சாம்பார் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த மாதிரி இந்த பூசணிக்காயை வந்து தோல் சீக்கிடுவோம். ரெண்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா தோல் சீக்கிடுவோம். இந்த மாதிரி தோல் சீக்கிடுவோம். இந்த பூசணிக்காய் சாம்பார் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லிக்கு நம்ம பருப்பு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். இப்படி ஒரு துண்டு பூசணிக்காய் இருந்தாலும் போதும். தக்காளி சாம்பார் வைக்கிற மாதிரி தான் இது. இதில் பூசணிக்காய் போட்டால் கொஞ்சம் பருப்பு போட்ட மாதிரி கொழுப்பு சேரும். அதனால் இந்த பூசணிக்காய் வந்து சேர்க்குறது இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க. இங்கே பூரா நாங்கள் பூசணிக்காய்ன்னு தான் சொல்லுவோம். மஞ்சள் பூசணி. மற்ற இடங்களில் பரங்கிக்காய்ன்னு சொல்லுதாங்க. இந்த மாதிரி இதை எல்லாமே தோலை நல்லா கட் பண்ணிவிடும். மக்களை இந்த மாதிரி பரங்கிக்காய் பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காய்ன்னு சொல்லலாம் பூசணிக்காய்ன்னு சொல்லலாம், இதை வந்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது வந்து நல்ல மலச்சிக்கலுக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது. நம்ம சருமம் வந்து ரொம்ப தோல் சுருங்கி அந்த மாதிரி கரும்புள்ளிகள் இருந்தால் அதுக்கெல்லாம் இது நல்ல குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இதில் இருக்குது. இது ரொம்ப நல்லது. இதை வந்து திஷ்டி கழிக்கிறது வந்து வெள்ளை பூசணிக்காய். அது வந்து தடியங்கான்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். அது வந்து திஷ்டி கழிக்கிறது வந்து வெள்ளைக்காய். இது வந்து நாங்கள் இங்கே கூடியெல்லாம் குழம்பு தான் வைப்போம். இது பருப்பு போட்டு கூட்டு வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நான் பருப்பு இல்லாமல் இட்லி சாம்பார் வைக்க போகிறேன். இதில் ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்குது. திஷ்டி கழிக்கிறது இதில் கழிக்க மாட்டோம் எங்கள் ஊர் பக்கம் அதை தடியங்கான்னு சொல்லுவோம். அதுதான் திஷ்டி கழிக்கிறது. இப்போ கழுவி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். இப்போ இதை கொட்டிக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிட்டேன். இப்போ பூசணிக்காயை தட்டிக்கிட்டேன். இது வந்து நம்ம இப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இது அந்த அளவுக்கு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை சும்மா கூட சாப்பிட்லாம். இப்போ தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 1/4 கிலோ பூசணிக்காய் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிட்டேன். இது வந்து பொடி வெங்காயமும் பெரிய வெங்காயம் பல்லாரியும் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 3 தட்டி வச்சுருக்கேன். இதையும் இது கூட போட்டுக்கிடுவோம். இப்போ இது வந்து நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். நான் வீட்டில் அரைச்ச பொடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பூசணிக்காய் வந்து நல்ல ஸ்வீட் உள்ளது அப்படிங்கிறதுனால 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வத்தல் பொடி போடுவேன். தனி வத்தல் பொடி இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஏன்னா அது ஸ்வீட் உள்ளது. உங்களுக்கு காரம் இன்னும் வேணுனாலும் கூட 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டிருக்கேன். சாம்பார் பொடியிலையும் காயம் போட்டு தான் சாம்பார் பொடியை ரெடி பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் காயப்பொடி. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிடுவோம். சாம்பார் பொடியிலையும் சீரகம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கிடுவோம். வாசம் அருமையாக இருக்கும். இப்போ ஒரு 4 கருவேப்பிலை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. தண்ணி ஊற்றணும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா போட்டுக்கிட்டேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றியிருக்கேன் தண்ணி. இப்படி நல்லா எல்லாம் கிளறி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், ஒரு 2-3 விசில் இதை வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். நல்லா குழையணும். பாருங்கள், பருப்பு எதுவும் போடலை. இப்போ இந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு தான் போதும். இது நம்ம தண்ணி வச்சுக்கிடுவோம். 2-3 விசில் போட்டு எடுத்துகிட்டு
இப்போ குக்கரு 3 விசில் 4 விசில் வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆவி அடங்கட்டும், அப்புறம் வந்து நான் காட்டுவேன். மக்களே, இப்போ பூசணிக்காய் சாம்பார் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம கரண்டி போட்டு பாருங்கள், அருமையாக வெந்துட்டு எல்லாம். இப்போ கரண்டி போட்டு நம்ம நல்லா கடைஞ்சிக்கிடணும். இதை நல்ல சாம்பார் பொடி வீட்டில் நான் தெரிஞ்ச பொடியை போட்டிருக்கேன். நல்ல வாசமாக இருக்குது சாம்பார் பொடி, அருமையாக இருக்கும் சாம்பார். பாருங்கள், இப்படி கடையும் போதே அது நல்லா கடைஞ்சி கூழாக போயிடுது. பாருங்கள், தக்காளி வெங்காயம் பூசணிக்காய் எல்லாமே நல்லா கூழாக குழஞ்சிட்டு, இப்படி தான் நம்ம விசில் கூட 2 விசில் நம்ம விட்டுட்டோம்னா நல்லா குழஞ்சிரும். இப்போ நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டேன். கரண்டி போட்டு இங்கே பாருங்கள், நம்ம இது கூட எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி நம்ம சேர்க்கணுமோ இதில் நல்ல கொழுப்பு நல்ல தண்ணி நிறைய சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இந்த பூசணிக்காய் இருந்த இடமே தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு சாம்பார் வேணுமோ அந்த தூரத்துக்கு நம்ம தண்ணியாக கூட வச்சுக்கலாம், இப்படி கொழுன்னு கூட வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். மக்களே, பூசணிக்காய் இட்லி சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 மல்லித்தலை தூக்கிடுதேன். உங்கள்கிட்ட நிறைய இருந்தாலும் போட்டுக்கோங்க, என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது. இப்போ ஒரு 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் பூ போட்டுக்கிறோம். நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டேன், சூப்பராக இருக்குது. காரசாரமான பூசணிக்காய் இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். பூசணிக்காய் சாம்பாருக்கு தாளிப்புக்கு ஒரு கடாய் போட்டிருக்கேன். ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இப்போ கடுகு போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுது. இப்போ இந்த சாம்பாரில் ஊற்றிக்கிடுது. இப்போ சாம்பாரை தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிடுவோம். மக்களே, இப்போ வந்து சாம்பார் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு, அதுக்கு நான் வந்து இட்லி அடுப்பில் வச்சுருக்கேன். இட்லியும் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். இது இப்போ எடுத்து இப்படி தட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி துணியிலேருந்து எடுத்துக்கிடும். இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம் இட்லி. பஞ்சு போல் இட்லி சாம்பார், காரசாரமான சாம்பார். இன்னொரு தட்டு இருக்குது, அதையும் தட்டிக்கிடுவோம். மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, காரசாரமான பூசணிக்காய் சாம்பார், பருப்பு போடாத பூசணிக்காய் சாம்பார். வாங்க அம்மா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இட்லியை வச்சுக்கிட்டேன், சாம்பாரை ஊற்றும்.
மக்களே, அருமையான கரசரமான பூசணிக்காய் சாம்பார். தேங்காய் போட போய் அதுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூசணிக்காய் சாம்பார். இப்போ இது வேர்க்கடலை தேங்காய் சட்னி இதையும் வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. அம்மா மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் பூசணிக்காய் பருப்பு இல்லாத சாம்பாரும் அம்மா ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. இன்றைக்கி அம்மா பருப்பு இல்லாமல் பூசணிக்காய் சாம்பாரும் வச்சு இட்லியும் வச்சு கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி வச்சு அம்மா காட்டியிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.